சும்மா சொல்லாதீங்க, இழந்ததை விட பல மடங்கு பெற முடியும்னு. அது எப்படி பெற முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு தான் பதில் சாயப்பா கொடுத்துருக்காரு. வாழ்க்கையில் தைரியசாலியாக இருந்து கோழையாக மாறி இருக்கோம். அதனால தான் இழந்தது ஒன் பை ஒன்னாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதை புரியாமல் நாம் ஹீரோ மாதிரி வெளியில் வேஷம் போட்டுட்ருக்கோம். உண்மையிலேயே சாயப்பாட குழந்தையாக இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட மனநிலை இருக்குதுன்றத இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் உறவுகள் உங்களை மட்டம் தள்ளுவதற்கும் உங்களை அழிப்பதற்கும் ஒரு வட்டத்தை உருவாக்கிட்டாங்க. அந்த வட்டத்துக்குள்ளேயே நீங்கள் இருக்கணும், அவங்கக்கிட்ட கை ஏந்தணும். இதுதான் அவங்க நிலைப்பாடு. இனியும் புரிஞ்சுக்கலைன்னா சாயப்பா நேரடியாக வந்தாலும் காப்பாற்ற முடியாமல் போகலாம். இந்த இடத்துல இருக்கிறதால மட்டும்தான் சாயப்பா இனி வரும் நாட்கள் பொறுப்பெடுத்துப்பார். அவர் உங்கள் வாழ்க்கைக்கு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்றால் இந்த பதிவு உங்களுக்கானது. அவருடைய சித்தத்தின் படிதான் இந்த பதிவை நீங்கள் கேட்கவே முடியும், இல்லை இதை பார்க்க கூட முடியாது. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, இழந்ததை விட பெறுவது அதிகம்னு சொல்றீங்க. அது எப்படி சாத்தியம்? ஒரு மனுஷன் இழந்துட்டானா அவன் உடம்புல தெம்பு இல்லை, பலமும் இல்லை. இதெல்லாம் தாண்டி எப்படி வெற்றி பெறுவது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்க சொல்லணும் அப்படின்னாங்க. இவங்க சொன்னது உண்மைதான். இழந்த போது நம்ம மனசுல நம்ம உடம்புல தெம்போ தைரியமோ இங்க இல்லை. அப்போ இந்த தைரியமும் தெம்பும் இருந்தால் மட்டும்தான் பெறப்போவதை நம்ம நிறைய அனுபவிக்க முடியும். அப்போ பெறப்போவதை நினைச்சு நம்ம வாழ்க்கையை வாழணும். இழந்ததை நினைச்சு வாழவே கூடாது. ஒரு தடவை இழந்ததை நினைக்கும் போது நீங்க கோழையாகிறீங்க, பயப்படுறீங்க. ஆனா பெறப்போவதை நினைச்சு உங்க வாழ்க்கைய நீங்க இயங்கும் போது நீங்க மிகுந்த பலசாலி ஆகிறீங்க. ஸோ பலசாலியா இருக்கிறவன் இந்த உலகத்தை பார்க்கறது அப்படின்றது வேற. கோழையா இருக்கிறவன் இந்த உலகத்தை பார்க்கறதுன்றது வேற. ஸோ பலசாலிக்கும் கோழைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நாம் இன்னமும் சரியாக புரிஞ்சுக்கல. தைரியம் இருக்கிறவன், வீரம் இருக்கிறவன் எல்லாத்தையும் துணிஞ்சே செய்கிறான். ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இல்லை. அவனுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதோ, அவனுடைய பலம் எப்படிப்பட்டதோ அதற்கு தகுந்த மாதிரி அவன் முயற்சிகள் செய்கிறான். அவன் சோர்ந்து போகலை. ஏன்னா அவன் பெறணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். இதை பெற்றே தீரணும் அப்படின்னு சொல்லி
அவ தீர்மானமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவனோட மனசுல எந்த குழப்பமும் இல்லை. அவன் இதை தாண்டி வேற எந்த ஒரு விஷயத்தையும் அவன் யோசிக்கவும் இல்லை. அவன் தன்னுடைய இன்பத்தை மறக்கிறான், தன்னுடைய சோம்பேறித்தனத்தை மறக்கிறான், தன்னுடைய பேராசைய மறக்கிறான். அடுத்தவனோட வாழ்க்கையில இடைஞ்சல் செய்வதிலையும் அவனுக்கு துளி கூட விருப்பமே இல்லை. அடுத்தவங்க பேசுகிற கேலியிலையும் அவனோட மனசு கஷ்டப்படுறதும் இல்லை. ஏன்னா அவன் பெறப்போவதை நினைச்சு மட்டும் அவன் வாழ்க்கையை வாழுறான். அப்போ நம்ம வாழ்க்கையை பெறப்போவதை நினைச்சு வாழும்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அவன் நினைக்கல. ஆனால் நாம் இங்கே நினைக்கிறோம். புரியுதா? நம்ம இழந்து போனவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் உறவுகள் வட்டம் போட்டுடுச்சு. உண்மை இது. என்னைக்குமே உங்கள் உறவுகளுக்கு நீங்கள் ஒரு படி மேலே இருந்தால் சத்தியமாக அதை தாங்கிக்கவே முடியாது. நமக்கு ஹார்ட் அட்டாக் வருதோ இல்லையோ, நம்ம உறவுகளுக்கு ஹார்ட் அட்டாக் ஒரே அட்டாக்ல கூட சில நேரத்தில் போயிடுவாங்க. அந்த அளவுக்கு வைத்தறிச்சல் பிடித்தவர்கள் உறவுகள். நான் எல்லா உறவுகளையும் சொல்லலை, மன்னிச்சிடுங்க, முக்காவாசி உறவுகளை சொல்கிறேன். அப்போ அந்த உறவுகள் வட்டம் போட்டாச்சு, நீ வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடாது, நீ இன்னமும் இழந்ததை நினைச்சே வாழு, உனக்கெல்லாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை என்ன கேட்குது, எங்களை மாதிரி நீ வாழணுமா, போது நீ வாழ்ந்தது, இனி நாங்கள் வாழுறோம், நீ எந்த ஒரு ஸ்டேஜுக்கும் போகாமல் இதே ஸ்டேஜில் அழிஞ்சிடு. உண்மை. நம்ம உறவுகளுக்கு இழந்தவன் மறுபடியும் அவங்களுக்கு ஈக்குவலாக கூட வரக்கூடாது. அவங்க கண்ணு உறுத்தும். இப்போ ஈக்குவலாக வரும்போது அவங்க கண்ணு உறுத்துதுன்னா ஒரு படி மேலே போனா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதானே செய்யும். அப்போ உங்க உறவுகள் உங்களுக்கு வட்டம் போட்டாச்சு, அந்த வட்டத்துக்குள்ள சிக்கிக்க போறீங்களா, இல்லை அந்த வட்டத்துக்கு வெளியில வந்து நீங்க வாழ போறீங்களா? அப்ப சாயப்பாவோட விருப்பம் என்ன அப்படின்னா, வட்டத்துக்குள்ள போட்டது உன்னோட உறவுகள், அதுக்குள்ளேயே நீ இருக்கணும்னு. ஆனா அந்த வட்டத்துக்கு வெளியில வா, இந்த உலகத்தை நான் காட்டுறேன். உன்னோட சொந்த பந்தங்கள் உன்னிடம் நடிக்கக்கூடிய நடிப்பு இப்போ வரைக்கும் உனக்கு புரியலையா? உன் சொந்தங்கள் உன்னை பரிதாபமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. நீ எப்பயுமே கையேந்தக்கூடிய பிச்சைக்காரர்களாக இருக்கணும் அப்படின்னு உன் உறவுகள் உன்னை நினைக்குது. அவங்க போடுற பிச்சையில் நீ வாழணும் அப்படின்னு தான் உன் உறவுகள் இந்த நிமிஷம் வரைக்கும் நினைக்குது. உன் கணவரும் அப்படிதான் நினைக்கிறாரு. நீ பெத்த குழந்தைங்க லட்ச லட்சமாக சம்பாதிக்கிற குழந்தைங்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க. நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சது உலகத்தில் ரெண்டே பேர், ஒன்று உன் அம்மா, ரெண்டாவது உன் அப்பா. ஆனால் உன்னை தாண்டி யோசிக்கிறவங்க இதுதான் யோசிக்கிறாங்க. இப்பையும் நீ கோழையாகவே இருக்கணுமா? அவங்க உன்னை கோழையாக்கானதால நீ கோழையான, ஆனால் நீ கோழை கிடையாது. நீ ஒரு தைரியசாலி, நீ ஒரு தைரியசாலி. இப்போ இந்த வட்டத்துக்கு வெளியில நீ வரணும்னு நினைச்சா கூட உன் வாழ்க்கை சுத்தமா மாறும். ஆனா நீ பல விஷயத்தை மறக்கணும். நான் மேல சொன்ன பார்த்தீங்கல்ல, அந்த விஷயத்தை மறக்கணும். அடுத்தவன் பேச்சுக்கு நாம் என்னைக்கும் பயந்துடக்கூடாது. அடுத்தவனோட வழிகாட்டுதலுக்காக காத்துக்கிட்டு இருக்கவும் கூடாது. அடுத்தவன் உதவி செய்வான்னு சொல்லி பிக்ஷை எடுக்கவும் கூடாது.
சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லி சாக்குப்போக்கு சொல்லி ஒரு ஓரமாக உட்காந்துடவும் கூடாது. உன்னால் என்ன முடியுதுன்னு உனக்கே புரியல. ஏன்னா புரியாத மாதிரி உன்னோட சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய மக்கள் உன்னை மோசம் பண்ணிட்டாங்க. அவங்க மோசம் பண்ணதால நீ மோசமாயிட்ட. இது உண்மை. இந்த உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ மறுபடியும் மோசமாக போறியா, இல்லை அந்த மோசத்தில் இருந்து உன்னை காப்பாற்றிக்க முயற்சிகள் செய்ய போறியா? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருக்கிறதால நீ இழக்க போவது இன்னும் ஜாஸ்தி இருக்கு. நீ இழக்கிறத நிறுத்தணுன்றதுக்காக தான் சாயப்பா இந்த வார்த்தைகளை உன் காதுக்கு கொண்டு வராரு. ஆனால் இப்பையும் நீ அசால்ட்டா இருந்தேன்னா நீ இன்னமும் இழந்து தான் போவ. கடைசியில் நீ காணாமலே போயிடுவ. கடைசியில் நீ காணாமல் போயிடுவ. நீ சாமியை வணங்கும் போது கூட என்ன நினைக்கிற? நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா? இல்லை நான் இழந்ததை ஏன் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறியா? நான் கேட்குறேன், ஜென்ரலாக அன்பே சாயில வரதுக்கு முன்னாடி நீங்கள் கடவுள்கிட்ட எந்த மாதிரியான வேண்டுதலை பிரார்த்தனைகளை வச்சிங்க? கமெண்ட் பண்ணுறீங்களா? அப்போது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். எல்லோரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நீங்கள் பிரார்த்தனை வச்சுருப்பீங்க. அதாவது எல்லோரும்னா உங்களை எல்லாரையும் சொல்கிறேன். நான் நல்லா இருக்கணும் கடவுளே, என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, நான் இந்த பிரச்சனைகளை தீர்த்து நான் சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் அதிகபட்ச பிரார்த்தனையாக இருக்கும். ஆனால் அந்த வட்டத்துக்கு உள்ளேயே உட்காந்து நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் சாய்ப்பாக்கு காது கேட்கல. ஒரு ரூம்குள்ளே உக்காந்துக்கிட்டு நீங்கள் என்னதான் சத்தம் போட்டாலும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கேட்காது. அதுபோல் நீங்கள் ஒரு வட்டத்துக்கு உள்ளே உக்காந்துக்கிட்டு என்னதான் கத்துன்னு கத்துனா கூட கடவுளுக்கு கேட்காது. அந்த வட்டத்துக்கு வெளியில் வர வேண்டிய பொறுப்பு மட்டும் உண்டு. வட்டத்துக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த பொறுப்பு அப்படியே சாய்ப்பாக்கிட்ட மாறுது. இப்போ நம்ம பொறுப்பு என்ன? அந்த வட்டத்துக்கு வெளியில் வருது. சாய்ப்போட பொறுப்பு என்ன? வந்ததுக்கப்புறம் ஒன்று அவர் பொறுப்பாளியாக மாற்றுறது. அப்போ இது வரைக்கும் என்ன உன் பொறுப்பு? இதை விட்டு வெளில வா. இதை விட்டுட்டு வெளியில் வரலன்னா நீ இங்கேயே நின்றுடுவ. இப்போ இந்த இடத்துல உனக்கு வளர்ச்சி நிற்காது, உன் வீழ்ச்சி மட்டும்தான் நிற்கும். ஸோ வீழ்ச்சி ஆக வேண்டிய இடத்துல வளர்ச்சி இருக்காது, வளர்ச்சி ஆகிற இடத்துல வீழ்ச்சி இருக்காது. இதை புரிஞ்சுக்காம நாம் வாழவே முடியாது. புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே ஈஸி. உங்கள் அறிவு கண்கள் திறக்கப்படணும். அந்த கண்கள் இப்போ வரைக்கும் திறக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த கண்களை நீங்கள் திறக்க மறுக்கிறீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, 6லும் சாவு 60லும் சாவு. ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்தார், என்ன மீறி போனால் செத்து தானே போயிடுவோம். உண்மையான வார்த்தை. அந்த வார்த்தை எனக்கு அப்போ தான் உரைச்சிது. நான் அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன். அப்போது அவர் சொன்னார், அவர் ரொம்ப பெரியவர், 60-70 தாண்டின ஒரு பெரியவர். நான் நிறையா சொல்லியிருக்கேன். ட்ரெயினில் போகும்போது ஒரு பிராமின் தாத்தா தான் நானும் அவரும் கிட்டத்தட்ட 8 ஹவர்ஸ் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் அவர் சொன்னார், என்னப்பா பிரச்சனை, மீறி போனால் செத்து தானே போயிடுவோம், செத்து தானே போயிடுவோம், அதானே அதிகபட்சமான ஒரு வழியாக இருக்கும். செத்து போனதுக்கப்புறம் என்ன நடக்குது யாருக்கு தெரியும். அப்போ வாழும்போது ஏன் செத்துக்கிட்டே இருக்கணும்? வாழும்போது ஏன் அணுகுணுவாக சாவணும்? துணிஞ்சு நிற்கலாம், போராடலாம். உயிர் போயிடுச்சுன்னா சந்தோஷம், உயிர் போகலைன்னா உனக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்குது. அந்த வார்த்தை இப்போ கூட என்னால் மறக்க முடியல.
அதெல்லாம் தான் என்னோட ஒரு பெரிய மோட்டிவேஷன். கண்டிப்பாக 70 இயர்ஸ் தொட்டு இருக்கும், 70க்கு மேலே இருக்கும் அவருக்கு ஏஜ். அப்போலாம் நம்ம கடவுளை நம்பாதவ அந்த லிஸ்ட்டாக இருந்தோம். அப்போது நம்மளுடைய எண்ணங்களை அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணும்போது அப்போ அவர் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு கடவுளை நிச்சயமாக பிடிக்கல, ஆனால் கடவுளுக்கு உன்னை நிச்சயமாக பிடிக்கும். அப்போ அதன்படி ஏதோ ஒரு கடவுள் ஒன்றை எடுத்துப்பாரு, நீ அந்த கடவுளை பற்றி தான் கடைசி வரைக்கும் பேசுவன்னும் போது நான் சிரிச்சிட்டேன். ஏன் சிரிக்கிற அப்படின்னாரு. அப்போ கூட அந்த பெரியவர் முகத்தில் கோபமோ கஷ்டமோ இல்லை. ஆனால் எனக்கு ஃபீல் ஆச்சு, இவ்வளோ பெரிய வயசில் பெரியவரை நம்ம டக்குன்னு சிரித்து அவரை அவமதிக்கிறோமோ அப்படின்னு. அப்போ நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, ஏன்னா இந்த கடவுளை நம்பி நடுத்தெருவில் வந்த முட்டாளில் நானும் ஒருத்தன் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லும்போது தான் என்னுடைய பெயினை அவர் தெரிஞ்சுக்கிட்டார். நான் அந்த விரக்தியில் தான் சிரித்தேன், உங்களை அவமானப்படுத்தணும்னு நான் சிரிக்கலை அப்படின்னு. அவர் அதுக்கு தான் சொன்னார், கடவுள் உன்னை நடுத்தரில் நிறுத்தி வச்சிருக்கிறான்னு சொல்கிறேன்ல, நீ எந்த இடத்துல நின்னியோ அந்த இடத்துலையே ஒரு கோட்டையை கட்டி உட்கார வைக்கிறதுக்கு தான் உன்னை நடுத்தருவில் நிறுத்தினார், அதை நீ புரிஞ்சுக்கோப்பா அப்படின்னாரு. அப்புறம் என்னோட தலையை தொட்டு இன்னைக்கு சொல்கிற, இப்போ கூட கண்ணு கலங்குது. என்னைக்காவது ஒரு நாள் நீ இந்த பெரியவரை நினச்சி பார்ப்ப, அப்போது நீ ஒரு கடவுளுக்கு பைத்தியமாக இருப்ப. அந்த கடவுள் உன்னை என்னென்னலாம் வச்சு செய்ய போகிறாருன்றது உனக்கு புரியாமல் பேசுகிற, ஆனால் எனக்கு தெரியுது இங்கே இருந்து உன் ஃபியூச்சர் எப்படின்னு அப்படின்னாரு. நான் ஒன்றுமே சொல்லலை, அதுக்காக நான் சமாதானம் ஆகணும்னு இல்லை, ஏன்னா அந்த பெரியவரை அவமதிக்க கூடாதுன்றதுக்காக நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்தோம். அதுக்கப்புறம் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம்தான் சாயப்பா ஹீரோ மாதிரி வந்தார். ஸோ இன்றைக்கி நடக்குதா இல்லையா? அப்போ பெரியவர்களோட ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் இங்கே பெரியவங்க பேசுகிறாங்கன்னா பெருசு பேசுதுன்னு சொல்லி நாம் பைத்தியக்காரர்களாகவே மாறிட்டோம். பெரியவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை அலட்சியப்படுத்தக்கூடிய மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகளை தடுத்து நிறுத்துவதற்கு சமம். என் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கணும்னா பெரியவர்களோட ஆசீர்வாதமும் பெரியவர்களுடைய அறிவுரைகளும் உங்களுக்கு முக்கியம். இப்போ அந்த பெரியவரை நான் அவமதிக்கலை, ஆனால் கடவுள் இல்லைன்னு நான் சொல்கிறேன், கடவுள் இருக்கிறாருன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் கடவுள் என்னை எப்படி விரும்புவாருன்னு அவர் சொன்னக்கூடிய பாயிண்ட்டு என்ன, நான் பேசுகிறத வச்சு அவர் சொன்னார், அடுத்தவனை கஷ்டப்படுத்தக்கூடாது, அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது. ஒருத்தங்கிட்ட 100 ரூபா ஏமாற்றணுன்னா நம்மளை 1000 ரூபாய்க்கு ஒருத்தர் நம்மளை ஏமாற்றுவான். அப்போ அந்த 100 ரூபா பெருசா 1000 ரூபா பெருசா? 1000 ரூபா தானே பெருசு. அப்போ அந்த 100 ரூபாய்க்காக நான் ஏன் ஏமாற்றணும்? இதெல்லாம் பெரியவர்கிட்ட சொன்ன பதில்கள். அப்போது கடவுள் என்ன தண்டிப்பார்னு சொல்லலை, என்னுடைய செயல்களுக்கு நானே பொறுப்பு. என் செயல் எப்படிப்பட்டதோ அதற்கு உண்டான விளைவுகளை நான் சந்திக்கணும் அப்படின்னு நான் அப்போ நினச்சதை அவர்கிட்ட சொல்ல. இதை உனக்கு யார் சொன்னாங்க அப்படின்னாங்க. இல்லை நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ யாருமே சொல்லலையா அப்படின்னாங்க. யாருமே சொல்லலை அப்படின்னு. அப்போ யாருமே சொல்லாத ஒரு விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சிருக்குதுன்னா, கடவுள் உன் மனசில் பேசுகிறாரு. நீ எல்லாருக்கும் நல்லதை செய்யணும்னு கடவுளை வணங்காதப்பவே நீ முடிவு பண்ணியிருக்கனா, கடவுளை வணங்கினதுக்கு அப்புறம் நீ எந்த அளவுக்கு நல்லது செய்ய உன் மனசில் அந்த இடம் இருக்குதுன்றதை யோசிச்சு பாரு தம்பி அப்படின்னாரு. அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் 100% இங்கே உண்மையாக்கப்படுகிறது. 100% உண்மையாக்கப்படுகிறது. எனக்கு பேர், புகழ், செல்வம் இதையெல்லாம் தாண்டி சாயப்பான்னு ஒருத்தர் இருக்கிறாரே, அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் பேரை பற்றியும் விரும்பலை, புகழை பற்றியும் விரும்பலை,
செல்வத்தை பற்றியும் விரும்பலை. எனக்கு தேவையான அளவுக்கு காசு இருந்தால் போதும். நான் உழைச்சாதான் இப்போ வரைக்கும் காசு, உழைக்காமல் எனக்கு காசு இல்லை. உழைக்காத காசை நான் விரும்புகிறதும் இல்லை. நான் உழைக்கணும், நான் உழைச்சே தீரணும். உழைக்கும் போது கிடைக்கக்கூடிய வேகம் என்னுடைய திறமையை வெளிப்படுத்துது. நான் யார் அப்படின்ற பலத்தை காட்டுது. கடவுளோட ஆசீர்வாதம் எனக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்றதையும் என் உழைப்பின் மூலமாக பெறக்கூடிய லாபத்தையோ நஷ்டத்தையோ அது பொறுத்து அமையுது. ஸோ இது எல்லாமே இங்கே ரொம்ப இயல்பாக நடக்குது. எதுவுமே நடக்காது அப்படின்ற இடத்துல இல்லை. ஏன்னா நானும் ஒரு ஸ்டேஜில் ஒரே வட்டத்துக்குள்ளே இருந்தேன். இப்போ அந்த வட்டத்துக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் சாயப்பா என் வாழ்க்கைக்கு பொறுப்பாக்கிட்டாரு. அதே போல தான் உங்களுக்கும் சாயப்பா பொறுப்பு ஆகணும். பொறுப்பு ஆக்கிக்க நீங்கள் முயற்சி பண்ணணும். அவரை சும்மா விட்டுறாதீங்க. அவர் நம்ம காப்பாற்றக்கூடிய தெய்வம். அவருக்கு அந்த பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பு எப்போ வரும் அப்படின்னா அந்த வட்டத்தில் இருந்து வெளியில் வந்தால் மட்டும்தான் அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்வார். அப்போ நீங்கள் வட்டத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன கூப்பிட்டாலும் அவருக்கு கேட்காது. எப்படி பிரார்த்தனை பண்ணாலும் எந்த பலனும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஜஸ்ட் ரைட் நவ் நீங்கள் இப்போவே அந்த பார்டரை கிராஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். அப்போது இந்த இடத்த நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இழந்ததை நினச்சி கவலைப்படுறது அந்த வட்டத்துக்குள்ளே, பெறப்போவதை நினச்சி சந்தோஷப்படுறது வட்டத்துக்கு வெளியில். வட்டத்துக்கு உள்ளே இருக்கணுமா இல்லை வட்டத்துக்கு வெளியில் இருக்கணுமான்றது நீங்கள் உங்களுடைய பார்வையில் நான் விட்டுட்டேன். இல்லை வட்டத்துக்குள்ளே இருக்கணும்னா எந்த சொற்பொழிவும் கேட்க வேண்டாம், எந்த நல்லதையும் செய்ய வேண்டாம், பாசிட்டிவாக திங்க் பண்ண வேண்டாம். அழுது 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 புலம்பி 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 உங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கோங்க. உங்கள் உறவுகள் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவங்கள ஸ்டேஜை தாண்டி நீங்கள் போகலன்னும் போது அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பெரிய வாய்ப்பு. ஓகே, அதனால் இல்லைப்பா எழுந்ததெல்லாம் போதும், நான் பெறணும், நான் எப்படிப்பட்ட ஆளுன்றது எனக்கு தெரியணும், உலகத்துக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை, எனக்கு தெரியணும். எனக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும். கடவுளை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் நான் புரிஞ்சு வச்சுக்கிட்டதை ஒட்டுமொத்தமாக வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்களே சொல்லிட்டீங்க, வெளியில் கொண்டு வரணும்னா வட்டத்துக்கு வெளியில் வா. அப்போது நாம் இந்த விஷயத்தை கூட வெளியில் வரலன்னா கடவுளுடைய சோதனை இன்னும் அதிகமாக இருக்கும். நம்ம சாதாரண விஷயம் தலைவலிக்கே நம்ம பயப்படுறோன்னா, ஒரு சாதாரண தலைவலி இல்லை ஒரு சாதாரண காய்ச்சல், இதுக்கே நமக்கு இப்படி கை கால்லாம் நடுங்குது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம பலகீனமானவர்களாக இருக்கோம். ஒன்றும் எந்த மனுஷனுக்கு தைரியமே கிடையாது. ஓப்பனாக சொல்லணும்னா நீங்கள் என் மேலே கோவப்பட்டாலும் பரவாயில்ல, அதை பற்றி நான் கவலைப்படலை. எந்த மனுஷனுக்கு தைரியமே இல்லை. ஆனால் வெளியில் அவன் காட்டிக்கக்கூடிய அந்த வேஷம் இருக்கு, அது வேற லெவலில் இருக்கும். தைரியம் இல்லாதவர்கள் ஜாஸ்தி இப்போ வரக்கூடிய ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயும். என்னமோ நம்ம கேட்குறோம் பார்க்குறோம், அவ்வளோதான், அதோட முடிச்சிடுறோம். ஒரு சினிமா படத்தில் வரக்கூடிய ஹீரோ என்னென்னலாம் செய்வாரோ அதை செய்கிறதுக்கு நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் உண்மையிலேயே 1% கூட தைரியம் இல்லாதவர்கள் முக்காவாசி பேர் இங்கே தெரியுறாங்க. முக்காவாசி பேர், முழுசாக சொல்லலை. ஏன்னா தைரியம் இருக்கிறவங்க சாதிச்சவங்களே நம்ம சொல்லணும். 100 பேரில் 30 பேர் சாதிச்சிருக்காங்க, அவங்க தைரியசாலிகள். 70 பேர் சாதிக்கல, அவர்கள் கோழைகள். ஆனால் அந்த 70% பேரும் தனக்கு மிகப்பெரிய தைரியசாலியாக வெளியில் காட்டிக்கிறதுல அவங்கள விட்டால் ஆளே கிடையாது. அப்போ ஸ்பிரிச்சுவலில் இருக்கக்கூடியவர்களுக்கு முதல்ல அந்த தைரியம் பிறக்கும். என்ன சோதனைகள் வந்தாலும் அதை பற்றி அவங்க கொஞ்சம் கூட ஃபீலே பண்ண மாட்டாங்க.
ஒருத்தன் அவனை அழிக்கணும்னு 1000 பேர் வந்தாலும் நெஞ்ச நிமித்து நிற்பான் ஸ்பிரிச்சுவல்காரன். 1000 பேருக்கு வரதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறவன் ஸ்பிரிச்சுவல் இல்லாத மனிதர்கள். கடவுளோட வழிபாடு மட்டும் இங்கே ஸ்பிரிச்சுவல் கிடையாது. கடவுளோட வழிபாடெல்லாம் ஸ்பிரிச்சுவலாக கணக்கில் எடுத்துக்கவும் முடியாது. கடவுள்கிட்ட நீ என்ன பேசுறன்றதை பொறுத்து நீ தைரியமானவனா இல்லை கோழையான்றதை நீ முடிவு பண்ணிக்கலாம். உனக்கு நம்பிக்கை இல்லாத வரைக்கும் கடவுளை நீ நம்பவே முடியாது. என்னைக்கு உன் வாழ்க்கை நம்பிக்கை இருக்கோ அன்னைக்கு தான் நீ கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யக்கூடிய ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். கடவுளை பார்த்து நீ பயப்பட மாட்ட. கடவுளே காப்பாத்துன்னு சொல்லி கையை எடுத்து ஏங்கவும் மாட்டேன். கடவுள்கிட்ட ஒரு நார்மலாக பேசிட்டு போவேன். ஏன்னா உன் மனசு சுத்தமாயிடுச்சு. சுத்தமான மனசில் தைரியம் பிறந்துடுச்சு. தைரியமான இருக்கிற இடத்துல வாழ்க்கையில் சவால்களை சந்திக்க வேண்டிய ஒரு பொறுப்பு வந்துடுச்சு. சவால்களை பார்த்து உனக்கு பயம் இல்லை. சவால்களை சந்திக்கிறதுல நீ ரொம்ப ஆர்வத்தை காட்டுவ. இது எல்லாமே நடக்கும். இதெல்லாம் நடந்தே தீரும். என்னைக்கு சாயப்பாவோட குழந்தையா நீங்கள் முழு மனதோட மாறிவிட்டீர்களோ அன்றைக்கு அது ஆரம்பமாகும். அப்போ என்ன முடியுது? கோழைத்தனம் முடியுது. எது ஆரம்பமாக்குது? தைரிய குணம் ஆரம்பமாகுது. ஸோ இது ஆரம்பமாகுது, இது அழிவுக்கு வருது. ஒன்று முடிவுக்கு வந்தால் தான் ஒன்று ஆரம்பமாகும். அப்போது நமக்கு நல்ல யோசிச்சு பாருங்க. நமக்கு தைரியம் அப்படின்றது முடிவுக்கு வந்ததால் கோழைத்தனம் ஆரம்பிச்சது. இப்போது கோழைத்தனம் முடிவுக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம் இங்கே ஏற்படுது. அப்போ இந்த கோழைத்தனம் வரக்கூடாது. இனிமே இதை முடிவுக்கு வரணுன்றது தான் சாயப்பாட விருப்பம். அதனால தான் எந்த ஒரு ஆடியோவும் எல்லாரிலையும் கேட்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நேற்று ஒரு ஆடியோ கேட்குறவங்க இன்றைக்கி இந்த ஆடியோ கேட்க மாட்டாங்க. இந்த ஆடியோ கேட்குறவங்க நாளைக்கு ஒரு ஆடியோ கேட்க மாட்டாங்க. இது கடவுளோட சித்தத்தின் படி தான் இங்கே யார் யார் கேட்கணும்னு இருக்குது. நான் எதற்காகவும் கவலைப்படலை. இது எல்லாரும் கேட்கணும்னு என்னோட விருப்பம். ஆனால் கேட்குறவங்க தான் கேட்கணும். எல்லாரும் எப்படா கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள சில வார்த்தைகளை சாய்ப்பா பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால நான் இதை பற்றி நான் கண்டுக்கிறதே இல்லை. யாருக்கு கேட்கணுமோ அவங்களுக்கு இது கேட்கப்படும். பசிக்கிறவனுக்கு தான் சோறு, பசிக்காதவனுக்கு சோறு இல்லை. நோயாளிக்கு தான் டாக்டர், ஆரோக்கியமாக இருக்கிறவனுக்கு டாக்டர் தேவையில்லை. அதே போல தான் கடவுளோட குழந்தைகள் யார் உண்மையாகவே கடவுளோட குழந்தைகளாக இருக்கிறாங்களோ, யார் இந்த தைரியசாலியாக வாழணும்னு நினைக்கிறாங்களோ, யார் சவால்களை சமாளிப்பதற்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க முழு மனதோடு இருக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் இந்த பதிவு அவங்களுக்காக அது சாயப்பாவில் கொடுக்கப்படுகிறது. இதை தெரியாமல் நானும் கொடுக்கல, இதை தெரியாமல் நீங்களும் கேட்கல. ஸோ எல்லாருக்குமே இங்கே சம அறிவு இங்கே இருக்குது, வந்திருக்குன்றது உண்மை. உங்கள் கூட இருந்து நானும் நிறைய கற்றுக்கிறேன். ஸோ நீங்களும் கற்றுக்குறீங்க. உங்கள்கிட்ட இருந்து நானும் கற்றுக்கிறேன், என்கிட்டேருந்து நீங்களும் கற்றுக்குறீங்க. ஸோ கற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? வாழ்க்கையில் அத்தனையும் சரி பண்ண போகிறோம். வாழ்க்கையில் அத்தனையும் நம்ம வாழ்வதற்கு உண்டான வழிகளை தேட போகிறோம். அப்போ கற்றுக்கிட்டால் மட்டும்தான் என்ன வழின்னு தெரியும். கற்றுக்காமல் இருக்கிறதால எந்த வழின்னு யாரால் கண்டுபிடிக்க முடியும்? ஸோ இதையெல்லாம் யோசித்து பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க. இழப்பது அப்படின்றது குறைவு, பெற போவது அப்படின்றது அதிகம்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம். ஓம் சாயிராம்.